திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து இரண்டு செங்குத்து பிளவுகளாக பிளவுபட்டு விட்டன. தேமுதிக, அதிமுக ஒரு அணி, பாமக, பாஜக மற்றும் மற்ற புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அணிகள் ஒரு அணி என்று ஒரு எதிர்ப்பு செங்குத்து பிளவாக இருக்கிறது. என்றால் கடந்த முறை இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடின்றுமே திமுக வந்து வெற்றி பெற்றது அனைத்து தொகுதிகளிலும். இப்போது இந்த எதிர்ப்பு அணிகள் இரண்டாக பிளவுறுவதால் இது திமுகவுக்கு முழுமையான சாதகமா இருக்குமா அல்லது எதிர்பார்த்த அளவு சாதகம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? சீட் கன்வெர்டபிலிட்டியில எந்த பிரச்சனையும் இருக்காது. சீட் வந்து பெரிய அளவுல கன்வெர்ட் ஆகும். ஆனா வாக்குகள் வந்து 53% அவங்க பெறுவாங்களா என்பதுல வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கடுமையா குவிந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் பாஜக வெற்றி பெறும் என்ற திரட்டு இல்லாவிட்டால் அவை சீமான் போன்றவர்களுக்கு கூட போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் அவர்களிடம் குவிந்திருக்கும் பறையர் சமூக வாக்குகளும் பாமக வெற்றி பெற மாட்டார்கள் என்றால் அந்த எதிர்ப்பு வாக்குகளும் சிதறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுபோல் நாம் தமிழர் சீமானின் பிரச்சாரத்தால் திமுகவிடமே கன்சால்டேட் ஆன பிறமொழியாளர்கள் வாக்கு பாஜக பக்கமும் போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக திமுகவுக்கு எதிர்மறையாக கிடைத்து வந்த கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள், பறையர் சமூக வாக்குகள், பிறமொழியாளர் வாக்குகள், இந்த வாக்குகளில் ஒரு சிறு சேதாரம் திமுகவுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. காரணம், இந்த வாக்காளர்கள் எதை த்ரெட்டாக நினைத்து திமுக அணிக்கு வாக்களித்தார்களோ அந்த சூழ்நிலை குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லிம்கள், பறையர் சமூக மக்களுக்கு இல்லை எனும் போது அந்த வாக்குகள் வந்து சிதறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, கடந்த முறை 23% டிஃபரன்ஸ் இருந்த திமுக அணி இந்த முறை 25% மேல டிஃபரன்ஸ் வரும். அப்படி டிஃபரன்ஸ் ஜாஸ்தி வரும்போது சீட் கன்வெர்டபிலிட்டியில திமுகவுக்கு வந்து பெரிய சேதாரம் இருக்காது என்றும் கருதுகிறேன். இப்போது இந்த 4 முனை போட்டியில வந்து நாம் தமிழர் கட்சி இந்த வாக்கு சதவீதம் வந்து கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. காரணம், அவர்கள் 4வது முறையும் தனித்தே போட்டியிடுகிறார்கள். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் 2% வாக்கு என்றால் 200 கோடி, 5% வாக்கு என்றால் 500 கோடி. இதுதான் மார்க்கெட் நிலவரம் என்று சாதாரண ஒரு நியூ ஓட்டர்ஸுக்கு அது தெரியும். அந்த சூழ்நிலையில் தனித்து நாம் தமிழர் போட்டியிடுவது அவர்களுக்கு ஒரு பிளஸாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக அவர்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றி என்ற அந்த வீகத்தை மாற்றி பாஜகவும் காங்கிரசும் தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு நன்மை செய்யவில்லை. காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார், மீத்தேன் ஈத்தன் என்று அந்த தேசிய கட்சிகளுக்கு ஆதரவாக மாநில கட்சிகள் போவதை அவர்கள் எதிர்த்து ஒரு வியூகத்தை அமைத்து அதே இஷ்யூவாக மாற்றுகிறார்கள். அடுத்தபடியாக கன்சிராம் நிதிஷ்குமார் பாணியில் 100% கம்யூனிட்டி என்று இதுவரை அரசியல் அதிகாரத்தை பெறாத சமூகங்கள், குறிப்பாக போதுமான அரசியல் அதிகாரத்தை பெறாத பறையர் தேவேந்திர குல வேளாளர் போன்ற அட்டவணை பிரிவு சமூகங்களை முன்னிறுத்தி அவங்களோட அரசியல் நகர்வுகளை செய்கிறார்கள். இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ல செய்யக்கூடிய அவங்களுக்கு திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கிற ஒரு களம் வந்து ஃப்ரீயா இருக்குது, ஃப்ரீ ஃபார் ஆல், டைட் ஃபைட் இல்லைங்கிறது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்காதான் நான் கருதுறேன். ஒருவேளையில அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையம், அமமுக என்ற ஒரு பெரிய அணி உருவாகி கடும் போட்டி 2 திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையில் உருவாகி இருந்தால் மற்ற கட்சிகளோட வாக்குகள் வந்து 2 பக்கமும் சிதறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்பொழுது திமுக அணிக்கு போட்டியே இல்லை என்ற ஃப்ரீ ஃபார் ஆல் ஒரு சூழ்நிலை இருப்பதால் நாம் தமிழர் வாக்குகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் என்றே கருதுகிறேன். குறிப்பாக சில இடைத்தேர்தல்களில் மதுரை மத்திய, மதுரை மேற்கில் விஜயகாந்த், மொடக்குறிச்சியில் அண்ணன் வைகோ, பெண்ணகரத்தில் டாக்டர் ராமதாஸுக்கு கிடைத்த வாய்ப்பு ஒருவேளை தன் பிரச்சார வலிமையால் நாம் தமிழருக்கு தமிழக அளவில் கூட கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது என்றுதான் கருதுகிறேன்.